பிரைஸ் பீ டு காட். பிரைஸ் பீ டு காட். செப்டம்பர் 25 அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். எங்களுடைய 2வது மகனுடைய நினைவு நாள். இந்த வருஷம் 5வது நினைவு நாள். அதை குறித்து நாங்கள் வருஷமும் நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம். இந்த நாளில் நாங்கள் ஒரு வீடியோ போட போகிறோம். அவன் ரொம்ப பாட்டு கேட்கறதுல, அதிகம் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல, ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறதுல அது ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி உள்ள மகனாக தான் இருந்தான். நாங்கள் எங்கே சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்கே நாங்கள் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு நாங்கள் ஒரு காரியங்களை நாங்கள் பார்க்கறதுனாலும் சரி, அந்த இடத்துல அவன் விளையாடி கொண்டு தான் இருப்பானே தவிர அதை கவனிக்கிறதோ இல்லைன்னா அவன் அதை பற்றி பேசுகிறதோ கிடையாது. நாங்கள் தான் நோட்லாம் எழுதிக்கிட்டு நாங்கள் ரொம்ப பைபிள்லாம் அதை பார்த்துக்கிட்டு அவங்க சொல்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருப்போம். ஆனால் அவன் பாட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டோ இல்லைன்னா விளையாடிக்கிட்டோ தான் இருப்பான். ஆனால் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமே அவன் எவ்வளோ அதை கேட்டு இருப்பான், எவ்வளோ அதை கவனிச்சு இருப்பான்றது அவன் வீட்டுக்கு அதை சொல்லும் போது தான் தெரியும். ஏன் அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்டாக நாங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இவர் இந்த பாஸ்டர் இவ்வளோ அழகாக சொன்னார்ல, இந்த பாயிண்ட் எங்களுக்கு புதுசாக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு காலத்தையும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியுமே அவன் எவ்வளோ அவன் கவனிச்சிருக்கான்ட்டு. ஏன்னா எங்களை திருத்துவான் அந்த இடத்துல. இல்ல அவர் வேற மாதிரி சொன்னாரு, அவர் இப்படி சொன்னாருன்றது அவ்வளோ அழகா, அவ்வளோ நீட்டா, அவ்வளோ கவனம் அவன் மேல அவ்வளோ இருந்திருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எவ்வளோ அவன் கவனிச்சிருக்கான், ஆண்டவர் மேல எவ்வளோ பிரியமா இருக்கிறான்றத நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி எப்பவுமே கர்த்தருடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருப்பான். எழுந்து வந்த உடனே டிவிலையாவது சிஸ்டத்துலையாவது அவனுக்கு நாங்கள் பாட்டுங்களை போட்டுடணும். கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த பாடல்களை கேட்கும் போது அதை அந்த ஒரு வாட்டி தான் அந்த பாடல்களை கேட்டிருப்பான். ஆனால் அதை பேசும்போது சரி, அந்த பாடல்களை பாடும்போது சரி, எவ்வளோ கவனிச்சிருந்தா அந்த பாடல்களை கரெக்டாக பாடுவான். எப்படி அவங்க பாடினாங்களோ, அக்கா இந்த மாதிரி பாடக்கூடாது, அவங்க இந்த மாதிரி தான் பாடியிருந்தாங்கன்னு சொல்லி அவ்வளோ அழகா அதை வேர்ட் பை வேர்டு, அந்த வேர்ட் பை வேர்டை அவ்வளோ கரெக்ட் பண்ணிட்டு நம்மள இந்த மாதிரி பாடுங்க அப்படின்றத சொல்லி கொடுப்பான். அது கேட்கும் போது நம்மளுக்கும் சரி பரவாயில்ல, இந்த பாட்டோட ஆர்வம் நம்மளுக்கு ஜாஸ்தியாகும். நம்மளுக்கும் இந்த பாட்டு கேட்கணும், இந்த பாடல்களை நம்மளும் பாடணும் அப்படின்னு ஜாஸ்தியாகும். ரெசிபி ஒன்று பண்ணுவான். உனக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் எல்லாம் அந்த எல்லாம் 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 உங்க வல்லமை அந்த பாடல்களை கேட்கும் போது எங்களுக்கு ஏன் அந்த பாட்டு கேட்க, ஏன்னா கானா பாட்டா இருக்கு அப்படின்னு வேணான்னு நினைச்சோம். ஆனா அதை அவன் ரொம்பவே விரும்பி கேட்பான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி அது எங்களை கேட்க வச்சான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாடல்கள் கானா பாட்டா இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்டின் பாட்டுலாம் எப்படி பாடுவோம், நல்ல மெலோடியா இல்லைன்னா கொஞ்சம் ராகத்தோடு இப்படிதான் பாடுவோம். பட் கானா பாட்டுன்றது கொஞ்சம் தப்பாங்குத்து பாட்டு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி எந்துவா இருக்குதுன்றதுனால அவன் அதை கேட்பான், பாடுவான். நாங்க அதை பார்க்க விட மாட்டோம், கேட்க விட மாட்டோம். பட் ஆனா அதுல இருக்கிற ஒரு மெயினான ஒரு ஸ்டான்ஸாவை அவன் திரும்பி திரும்பி பாடிட்டே இருந்தான். ஃபுல் பாட்டையுமே அவன் பாடுவான். ஆனா இதை குறித்து சொல்லும்போது ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னா அவன் மறிக்க போறதுக்கு 2 வீக்ஸ் முன்னாடி இந்த சாங்ஸை அவன் நல்லா கேட்கறான். ஃபுல்லாவே அந்த சாங்ஸை பாடுறான். ஸ்டார்டிங்ல அந்த பாடலுடைய வரிகள் சாத்தானும் சபையில ஆடுறான், ஏசப்பாவை பார்த்தாலே தலை தெறிக்க ஓடுறான். இது அவன் என்ன மாதிரி நினைவுல பார்த்து சாத்தா எப்படி ஓடுவான்னு சொல்லி வாயில கை வச்சு சிரிச்சுக்கிட்டே அந்த பாடலை பாடுவான். அந்த 2 வீக்ஸ் 10 டேஸ் இந்த பாடல்களை தான் ரொம்ப பாடிட்டு இருந்தா. ஃபுல்லாவே பாடுவான், ராகமா பாடுவான். அந்த பாடல்களை பாடும்போது நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்க அதை மறுத்துட்டோம். ஏன் அப்படின்னா அவன் அந்த 2 வீக்ஸ் அந்த இறக்க போற அந்த 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் அவனுக்கு அந்த இன்ஜெக்ஷன் ஐவி லைன்லாம் ஏறிட்டு இருந்ததுனால நாங்கள் அதை எடுக்கல. அதை வச்சுக்கிட்டே அவன் பாடும்போது எப்படி அதை எடுக்கலாம், அவன் கியூர் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஊசியோட கூட அந்த இன்ஜெக்ஷனோட எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி அவன் சரியாயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம். பட் ஆனால் அவ்வளோ அழகா, அவ்வளோ அந்த கரெக்டான அவங்க டியூன் எப்படி பாடுறாங்களோ அதே போல பாடுறது, அந்த வேர்ட்ஸ் நம்மளுக்கு கூட சில டைம் அந்த ப்ரொனன்சியேஷன் வராது. பட் ஆனால் அவன் அவ்வளோ கரெக்டாக, அவ்வளோ நீட்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரும். அந்த பாட்டு பாடுறது மட்டும் தான் நாங்கள் எடுக்கலே தவிர, பட் ஆனால் சூப்பராக அவன் அவ்வளோ வார்த்தைகளாக கூட சரி, அந்த சொல்லும் போதே மம்மி இந்த மாதிரி நடந்ததில்ல, இந்த பாட்டில் பாருங்க இப்படி வருது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாடை அவ்வளோ அழகாக
வர்ணிச்சு வரிகளை பாடுவான். வர்ணிச்சு பாடுவான். அது விவரிச்சு, அவ்வளோ உணர்ந்து பாடினா எப்படி பாடுவாங்களோ அந்த போல அவன் பாடுவான். இதை நாங்க மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, இந்த பாடல்கள்ல வந்து ஆபிரகாமின் தேவனை நான் கண்டிட்டேன், என் ஆயுள் முழுதும் அவர் புகழை பாடுவேன். உண்மையாலுமே ஏதோ ஒரு பெரிய வயதானவர் பாடலாம் எப்படி ஒரு ஆபிரகாமை நான் பார்த்தேன், அவர் புகழை நான் பாடுவேன்னு சொல்லுவாரு. அதே போல இவன் பாடலாம், ஆபிரகாமின் தேவனை நான் கண்டுட்டேன். ஸோ இந்த பாடலை வந்து நாங்கள் ரொம்ப நாளாக திரும்பி கேட்காமலே இருந்தோம். ஏன்னா அந்த பாட்டு வந்து கடைசி நேரங்களில் அவன் ரொம்ப பாடினதுனால எங்களுக்கு அது வந்து ரொம்ப வேதனையை கொடுத்ததுனால, நினைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக வருன்றதுனால நாங்கள் அதை அவாய்ட் பண்ணோம். பட் ஆனால் அந்த சின்ன வயதிலேயே 10.5 வயது தான் அவனுக்கு இருந்தது. அந்த சின்ன வயதிலேயே ஆபிரகாமின் தேவனை நான் கண்டுட்டேன், ஆயுள் முழுதும் அவர் புகழை பாடுவேன்னா அடுத்த ஒரு 2 வீக்ஸ் தான். 2 வீக்ஸ் தான் அந்த சாங்ஸ் அவன் பாடினான். அதன் பிறகு அவன் வந்து இந்த பூமியை விட்டு தேவனுடைய சமூகத்திலே அவன் சென்றான். ஆனால் இந்த பாடலில் உள்ளது போலவே அவன் 3 டைம்ஸ் அவனுடைய மரணத்தை அவனை தெரிவித்தான். ஒரு முறை அவங்க அப்பா கிட்டயே பேசும்போது சொன்னான். இன்னொன்று வந்து டிராயிங்காவே வரைஞ்சிருந்தான். அந்த டிராயிங் வந்து ஒரு சின்ன பையன் கரங்களை தூக்கி இருக்கிறது போலவும், ஒரு தூதன் மேல இருந்து ஹோல்ட் பண்றதுக்கு தூக்கிறது போலவும் படம் வரைஞ்சி வச்சிருந்தான். தேர்ட், இந்த சாங் மூலியமா ஆபிரகாமின் தேவனை நான் கண்டுட்டேன். ஏன்னா அந்த பாடுகள், நெருக்கம், வேதனை இதெல்லாம் நாங்க வந்து இப்பவும் கூட அவனை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அவன் வந்து உடம்பு சரியில்லாத குழந்தைன்னு பார்த்து அவன் முகத்தை பார்த்தா சொல்லவே முடியாது. அவ்வளோ அவன் ஹெல்த்தியான ஒரு குழந்தையை போன்ற ஒரு முக ரூபம் அவனுக்குள்ளார இருந்துச்சு. அவனுடைய பேச்சில் பார்த்தோம்னா, நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேசும் பொழுது உலக சம்மந்தமாக நிறைய காரியங்களை பேசுவாங்க. இவனும் நிறைய கேம்ஸு, நிறைய விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் பேசுவான். ஆனால் அவன் கையில் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கே அவன் வசனத்தை அதிகமாக சொல்லுவான். நிறைய காரியங்கள் வந்து அவன் சொல்லும் போதே வந்து ஒருத்தவங்களை பார்க்குறான், ஒருத்தவங்கிட்ட பேசுறான்னும் போதே காட் இஸ் குட்னு சொல்லுவான். ஒருத்தவங்களை பார்த்து ஒரு வசனத்தை திடீர்னு சொல்லுவான். அவங்களே வந்து என்னப்பா உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன், ஆனா நீ எனக்கு வந்து என்ன பண்ற வசனத்தை சொல்றேன்ட்டு அவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அவனை பார்த்தாலே வந்து ஒரு பிரகாசமா இருக்கும். ஏன்னா அவனை பார்த்தா வந்து ஒரு இவனுக்கு உடம்பு சரியில்லை, இவன் வந்து ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரகாசம், ஒரு ஏஞ்சல் போல எங்களுக்கு கூட அவன் இருந்தான். வரவங்க எல்லாருமே உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கிறோம்பா, ஆனா நீ எனக்காக வந்து என்ன பண்ற, வசனம் சொல்ற, எங்களுக்காக என்ன பண்ற, ஒரு காரியங்களை வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு முறை என்னை பார்க்கறதுக்கு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. நானும் அவனும் மட்டும் இருந்தோம். அவங்க வந்து குடும்பத்தில் நடக்கிற நிறைய சீக்ரெட்டான காரியத்தை என்கிட்ட அவங்க சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவங்க நானும் ப்ரேயர் பண்ணிட்டேன், கொஞ்சம் கவுன்சிலிங்கும் கொடுத்து அவங்களுக்கு ஆலோசனைகளையும் சொன்னேன். அப்புறம் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. போயிட்டதுக்கு அப்புறமா ஜஸ்டின் வந்து என்கிட்ட சொன்னான், மம்மி அந்த ஆண்டி சொன்னது எதையும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அப்போது அவன் விளையாடின்னு தான் இருந்தான்னு நினச்சோம். பட் ஆனால் அவனுமே கூட நான் கவுன்சிலிங் கொடுத்ததும் அவங்க ஷேர் பண்ணதையும் கூர்ந்து கவனிச்சுட்டு அதை வந்து என்கிட்ட சொல்கிறான், யார்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லி. இதன் மூலியமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்று சொன்னால், அநேகர் எங்களை போலவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் இழந்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஆகட்டும், எங்களுடைய குடும்ப இனஜன பந்துக்கள் ஆகட்டும், என்னுடைய கணவர் ஆகட்டும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணி வந்து நாங்கள் தேவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, God is good all the time. All the time God is good.